Hi friends, நம்ம இப்போ பார்க்க போகிறது குஸ்கா எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எக்கு பிடிக்காதவங்க சாப்பிடாதவங்க வெறும் பிரியாணி மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க, எக்கு சேர்க்க வேண்டாம். ஓகேவா? இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, மேஸ் எல்லாம் வாசனைக்காக தான் ஒரு 2 சேர்த்துக்கோங்க போதும். நல்லா பொரியட்டும் எண்ணெயில். காரத்துக்காக 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதிலாக இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு எண்ணெயில் வதங்கட்டும். வெள்ளைப்பூடு ஒரு 6 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கிறோம். இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா இதெல்லாம் வதங்கட்டும். வதங்கின பிறகு கொத்தமல்லி இலை, புதினா 2 சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு லாஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை சேர்க்கணும். அதுக்காக இதெல்லாம் வதக்கும் போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நம்மளுக்கு. வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த ஆயிலே இது அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம், அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 4 கப் எடுத்திருக்கேன். 300 கிராம் அரிசி இருக்குது. நல்லா ஊற வச்சுக்கலாம் வாட்டரில். 4 கப் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6 முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கின் எடுத்துடலாம், எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த வதக்கின பேஸ்ட் இப்போ ஆறிடுச்சு, அதை நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த இருக்க எண்ணெயிலே அது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குஸ்கா எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஊற்றிட்டு அது சூடாகட்டும். சூடான பிறகு பிரியாணி இலை, மிளகாய் 2 மிளகாய் சேர்க்குறோம். ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கிக்கோங்க. நல்லா வதக்கட்டும். சேர்த்துக்கிறேன் லைட்டாக, அது நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி வெங்காயம் 1 போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்புறம் புளிப்பாயிரும் தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா. இது வதங்கின பிறகு நம்ம பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், இந்த பொடியெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிறோம். இது எல்லாத்தையும் இந்த பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அதில் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த வத்தப்பொடி இதெல்லாம் இந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். தயிர் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இதில். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சள் சேர்த்துக்கனால உங்களுக்கு மஞ்சள் கலரில் தெரியுது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதெல்லாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப் அரிசிக்கு
நான் 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு வச்சு சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ்க்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் குக்கர் எப்படி ஊற்றுவீங்களோ அதுபடி ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிச்சம் செஞ்ச புதினா மல்லி இலை ரெண்டையும் அதில் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல கலரி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து தான் அப்புறம் சேர்க்கலை. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வேணால் பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டிங்கன்னா அப்படியே குக்கர் மூடி போட்டுருங்க. இல்லை நீங்கள் எக்கு சாப்பிடுவீங்கன்னா எக்கு பாயில் பண்ணி இந்த மாதிரி அந்த தண்ணி மேலே அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டுடணும். ஒரு விசில் விட்டால் போதும். நம்ம ஊற வச்சுருக்கோம் அரிசி, அதனால் விட்டுட்டு அப்படியே அந்த ஏர் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பார்த்தீங்களா எப்படி பொடி பொடியான சூப்பராக பாஸ்மதி ரைஸில் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. எக் பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. Thank you friends. Like, share and subscribe my channel. Bye bye.